சிவராத்திரி இரவில் இந்த ஒரு விஷயம் செய்தால் வாழ்க்கை மாறும். சிவராத்திரி மகிமை. வணக்கம் நண்பர்களே, டிவைன் லைட் ஹப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல, இன்று சிவராத்திரி. வருடத்தில் ஒரே ஒரு இரவு சிவபெருமான் அருளை முழுமையாக பெற முடியும் புனிதமான நேரம். ஆனால் ஒரு கேள்வி, இந்த இரவு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம் செய்தால் வாழ்க்கை உண்மையிலேயே மாறுமா? இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கவும். இன்று நீங்கள் கேட்கும் இந்த செய்தி உங்கள் மனதிற்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையையும் தரும். 1. சிவராத்திரி முக்கியத்துவம். சிவராத்திரி என்றால் சிவனின் இரவு என்று அர்த்தம். புராணங்களின்படி இந்த இரவில் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடியார். பார்வதி தேவியுடன் கல்யாணம் நடைபெற்றது. சமுத்திர மந்தனத்தில் விஷம் குடித்தார். அந்த விஷத்தை உலகை காப்பாற்ற சிவன் குடித்தார். அதனால்தான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர். இங்கே ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. உலகம் நம்மை காயப்படுத்தினாலும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும். அதுதான் சிவன் சொல்லும் முதல் உபதேசம். 2. இந்த இரவில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். சிவராத்திரி இரவில் நீங்கள் பல விஷயங்கள் செய்யலாம். விரதம் இருக்கலாம், கோவிலுக்கு செல்லலாம், அபிஷேகம் செய்யலாம். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஓம் நம சிவாய. இந்த 5 எழுத்துகள் சாதாரண மந்திரமில்லை. நம, அகங்காரம் விடு. சிவாய, உன்னை இறைவனிடம் ஒப்படை. இந்த மந்திரத்தை மனதார சொல்லும்போது மன அழுத்தம் குறையும், பயம் குறையும், கோபம் குறையும். இன்று இரவு 108 முறை கூட மனதார சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். 3. ஏன் இரவு முழுக்க விழிப்பு? சிவராத்திரி இரவில் மக்கள் ஏன் தூங்காமல் இருக்கிறார்கள்? இது ஒரு ஆன்மீக சின்னம். நாம் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் அறியாமையில் தூங்கி கிடக்கிறோம். இந்த ஒரு இரவு விழித்திருப்பது, இறைவனை நினைப்பது, நம் தவறுகளை நினைத்து திருந்துவது, அதுதான் உண்மையான சிவராத்திரி. சிவன் வெளியில் இல்லை, அவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த உள்ளக்குரலை கேட்க இன்று இரவு சரியான நேரம். 4. வாழ்க்கை மாற்றும் உண்மை. நாம் எல்லோரும் பிரச்சனைகள் சந்திக்கிறோம். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, மன அழுத்தம். ஆனால் சிவன் நமக்கு சொல்லுவது என்ன? இவை எல்லாம் தற்காலிகம். நிலையானது என்ன தெரியுமா? உள்ளவைவி. அதை பெற குறைகளை குறை சொல்லாதீர்கள். நன்றி உணர்வு வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் 5 நிமிடம் இறைவனை நினைவில் கொள்ளுங்கள். இன்று அதற்கான தொடக்கம். இந்த சிவராத்திரி ஒரு வேண்டுகோள். பணம் கேட்காதீர்கள், பதவி கேட்காதீர்கள், அமைதி மட்டும் கேளுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் சிவராத்திரி அனுபவத்தை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. ஹர ஹர மகாதேவ்.